ஒன்றிய அரசை கண்டித்து 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை குறித்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சித் தலைவர்களும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளனர். தமிழ்நாட்டிற்கு 10 ஆண்டுகளாக SSA எனப்படும் சமகர சிக்ஷா அபியான் கல்வி திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காமல் உள்ளது. இதனை கண்டித்து கடந்த 29ஆம் தேதி உண்ணாவிரதத்தை தொடங்கி அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே தனது ஒரே கோரிக்கை என்றார். My only request or my only demand from this hunger strike is policy issues will be there. That can't be a reason to hold children as hostages. Their education is very important. In a rural area, if a child doesn't go for school for 10 days, then it gets dropped out. So my demand and also request to the union government is please don't withhold the funds. Release the funds immediately. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் சசிகாந்த் செந்திலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி, மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோரும் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். ஒரு மூர்க்கத்தனமான அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது. ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது. அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்தை மக்களை திரட்டி அரசாங்கத்திற்கு எதிராக, அரசின் கொள்கைகளுக்கு எதிராக போராடி தீர்வு காண்பதுதான் சரியாக இருக்குமே தவிர, தனிப்பட்ட முறையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு தனது உடலை வரித்துக் கொள்வதை ஒன்றிய அரசாங்கம் மதிக்காது என்கிற காரணத்தினால் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பல முக்கியமான கூட்டங்களிலே இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் இவ்வளவு இருந்தும் நம்முடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது, நம்முடைய உரிமை மீறப்படுகிறது. எனவே அந்த கோபத்தில்தான் இன்றைக்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த உண்ணாநிலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றோடு 4வது நாள். அவர் உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இது போன்ற விஷயங்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம், குறிப்பாக ஏழை வீட்டு பிள்ளைகளுடைய மாணவர்கள் அவங்களுடைய கல்வி பாதிச்சிடக்கூடாது உன்னதமான நோக்கத்துக்காக அவர் கிட்டத்தட்ட 4வது நாளாக தொடர் காலவரையற்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறாரு. ஆவடி மாநகராட்சி பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பிரபாகரி என்ற மாணவி சசிகாந்த் செந்திலை சந்தித்து நலம் விசாரித்ததோடு தான் கைப்பட எழுதி வந்த கடிதத்தை படித்து காட்டி தங்கள் பள்ளிக்கு அழைப்பு விடுத்தார். உங்கள் போராட்டம் வெல்லட்டும், உங்கள் போராட்டம் வென்றது. நீங்கள் என் பள்ளிக்கு வர வேண்டி உங்கள் வருகை காத்திருப்போம். Very sweet. Very sweet. 4வது நாளாக உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து வரும் சசிகாந்த் செந்திலுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.